இன்றைக்கி நம்ம கிராமத்து சர்ச்சு கதையில் வந்து மாவீரன்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஆடியோ ஃபைலு தான், என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ எபிசோடு 1. இப்போ வந்து புளுத்தியூர்னு ஒரு ஊர் உண்டு. அந்த புளுத்தியூரில் வந்து ஊர் தலைவர் ஒருத்தர் இருக்காப்புல, நாட்டாமையோட பையன் பேர் தான் வந்து பால்ராசு. இந்த பயலுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே சாமான் எந்திரிக்காது. நிறைய பொம்பளையில பார்த்தோம், படங்களை பார்த்தோம், நேரில் பார்த்தோம், ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டுது, சாமானே எந்திரிக்க மாட்டுது. இதை பற்றி ஊருக்குள்ளே ஒரு பேச்சு இருக்குது. தலைவர் பையனுக்கு இந்த மாதிரி சாமான் எந்திரிக்காதான், தலைவர் பையனுக்கு சாம்பான் எந்திரிக்காதான் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பூரா வந்து பொருளையை கிளப்பி வச்சுருக்காங்க. ஆனால் உண்மையிலே அதுதான், அவனுக்கு வந்து சாமானை எந்திரிச்சு வேலை செய்யாது. இது ஒரு பெரிய குறையாகவே இருந்துச்சு. இதனாலே வந்து இவனுக்கு வந்து கல்யாணம் ஆகாமலே இருந்துச்சு. இவனுக்கு வயசு வந்து 23 ஆச்சு. இது வரைக்கும் கன்னி இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்ற மன கஷ்டப்போடு இருந்திருக்கேன். பக்கத்து ஊரில் காமக்காப்பட்டியில் வந்து ஒரு சாமியார் இருக்காப்புல. அந்த சாமியாரோட வேலை வந்து என்னென்னா, காமசூத்திர கயிறை தயாரிக்கிறது தான் அந்த சாமியாரோட வேலை. அந்த ஆள் ஒரு வாட்டி வந்து கயிறு வந்து செய்யறதுக்கு பூஜை பண்ணார்னா, ஒரு மண்டலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கயிறெல்லாம் வந்து நல்ல பவர்ஃபுல்லாக வீரியமாக இருக்கும். அந்த கயிறை கட்டிட்டு நெத்தியில் விபூதியை பூசிட்டு போனால் செய்யாமல் செய்வோம், தண்ணி வராமலே செய்வோம், வச்சு செய்வோம். அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் அந்த கயிறுக்கு. உடம்புல எனர்ஜி இருக்க வரைக்கும் போட்டு அடிப்போம். அடைஞ்சு உள்ள சத்துக்கள்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரிலீவ் ஆகும். அது வரைக்கும் வந்து ரிலீவ் ஆகாது. போட்டு அடியும் அடிப்போம், தீயாக வேலை செய்யும். அந்த மாதிரி ஒரு காமசூத்திர கயிறு. சாமியார் இந்த மாதிரி வந்து கயிறு செஞ்சுட்டு இருக்கும்போதே வந்து என்னென்னா, அந்த கயிறை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆளுகளை தேடிட்டு இருந்தாப்புல. அதில் வந்து முக்கியமாக வந்து யாருக்கு சாமான் எந்திரிக்காதோ அந்த மாதிரி ஆளை தான் தேடிட்டு இருந்தாப்புல. இந்த விஷயத்தை கேள்வியும் பட்டிருக்காப்புல. இந்த மாதிரி வந்து இந்த ஊரில் வந்து புளுத்தியூர்னு ஊரில் வந்து தலைவரோட பையனுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியும். ஆனால் அவர் தேடி போகலை, அப்படியே இருந்தாப்புல. சரி அவன் வரட்டும், அப்புறம் அது அந்த மாதிரி வந்து கயிறு ரெடி பண்ணிக்கும். இவரும் வந்து கயிறு வந்து 1000 2000 ரெடி பண்ணுறதில்ல. இவர் கரெக்டாக ரெடி பண்ணால் 24 கயிறு தான் ரெடி பண்ணுவாப்போ. முன்கூட்டியே யாராவது சொல்லி வச்சுருந்தா மட்டும்தான் அந்த கயிறை வந்து தருவாப்பில், இல்லைன்னா தரமாட்டாப்புல. திடீர்னு வந்து கயிறு கேட்டோன்னா சொல்லவே மாட்டாப்புல. ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடியே வந்து அட்வான்ஸாக பே பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவர் அந்த கயிறு கொடுப்பாப்புல, டெலிவரி பண்ணுவாப்புல, இல்லைன்னா டெலிவரியே பண்ண மாட்டாப்புல. அப்படி ஒரு கார்ப்ரேட்டு இது மாதிரி நடத்திட்டு இருக்காப்புல சாமியார். அதனால் சுருக்கமாக கார்ப்ரேட் சாமியார்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து விற்று தெரிஞ்ச ஒரு ஆள். இப்போ இந்த பால்ராசு வந்து மனக்கசப்புக்கு தாங்க முடியாமல் ஒரு நாள் வந்து சாமியார் பார்க்க வந்திருக்கேன். வந்த உடனே சாமியார் வந்து சொல்லியிருக்காப்புல, என்னப்பா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, என்கிட்ட ஒரு கயிறை வாங்கி கட்டிக்க, நீ இப்போ உனக்கு யாரெல்லாம் செய்யணுமோ போய் தூக்கி வச்சு செஞ்சுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் சொல்கிறாப்புல. ஆனால் அந்த பையன் சொன்ன விஷயம் வந்து என்னென்னா, என்னை ஊர் ஃபுல்லாக இவ்வளோ தூரத்துக்கு அவமானப்படுத்தியிருக்காங்க. இப்போ வந்து இந்த கயிறை வச்சு கட்டினோம்னா இந்த கயிறு மூலமாக தான் எனக்கு பவர் வந்த மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இல்லை, இயற்கையிலே எனக்கு வந்த மாதிரி சொல்லணும். அதனால் வந்து எனக்கு நீங்கள் தான் ஒரு உதவியை பண்ணணும். நான் அடைஞ்ச அவமானம் வேறு யாரும் அடையக்கூடாது, அதுக்காண்டி தான் இந்த மாதிரி சொல்கிறேன். அதனால் வந்து தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க, கயிறுலேருந்து வராமல் டேரெக்டாக என் உடம்புலேருந்து சத்து வர மாதிரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே, அந்த மாதிரி வித்தெல்லாம் வந்து இருக்குது. ஆனால் வந்து அதுக்கெலாம் வந்து 1 வருஷம் 2 வருஷம் எடுக்கும். நான் வந்து அந்த வித்தியை என்ன ஏதுன்னெலாம் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வித்தியை நான் பண்ணுறதில்ல, என்னோடய குருநாதர் தான் பண்ணுறாப்புல. அதுக்கு எப்படி இருந்தாலும் 2 வருஷம் ஆகும். அது வரைக்கும் நீ பொறுமையாக காத்திருக்கணும். வேணா இந்த கயிறை வாங்கி கட்டிட்டு யாருக்குமே தெரியாமல் அந்த கயிறை வந்து மறைச்சி உன்னோடைய கழுத்துலையோ இல்லை வேறு எங்கேயாவது கட்டிட்டு நீ போய் செய்ய. அதுக்கப்புறம் கயிறுலேருந்து தான் சக்தி வரணும் யாருக்கு தெரியும், நீ போய் பண்ணு, மகாராஜானா பண்ணு அப்படின்னு சொல்லலாம்ல. எனக்கும் இங்கே வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆள் தேவைப்படுது. நான் இப்போ ஒரு பேட்ச் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 24 கயிறு இருக்குது. இந்த 24 கயிறு நீ கையோடு எடுத்து போயிட்டு பூஜை ரூமில் வச்சுரு. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கயிறு கட்டு, உடம்புல தெம்பு இருந்தால் மட்டும் கட்டு. ஒரு வாட்டி நீ செஞ்சுட்டு வந்து படுத்துட்டாலே 3 நாள் 4 நாள் ஆயிரும். அப்போ 24 நாளைக்கு வந்து டைம் இழுத்துடும். அதனால் கண்டிப்பாக வந்து இதாகும். அதனால் வந்து நீ ஒவ்வொரு கயிறாக போட்டு டெஸ்ட் பண்ண கயிறில் தனியாக வச்சிரு. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து கொடு, நான் அந்த கயிறை வந்து விற்றுக்கிறேன். அது வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து உனக்கும் வந்து ஒரு இதாக இருக்கும், உனக்கும் ஒரு மனசோர்வு இல்லாமல் இருக்கும், கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், நீ அப்படியே என்ஜாய் பண்ணிக்க அப்படின்னோடனே, சரிங்க சாமியார், நான் ஒரு நல்ல நாளை பார்த்து நான் உங்களுக்கு இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு 10,000 ரூபா மொய்யை சொல்லிட்டு போயிட்டேன்.
அவள் சாமியாருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. சரி பரவாயில்ல, பையன் நல்ல பையனாக இருக்கேன், எந்த தப்பு தண்டாம் பண்ணிட மாட்டேன், அவன் ஏதோ மன கஷ்டம் இருக்கும் போல இருக்குது, அதனால் இது பண்ணோன்னே அடுத்து வந்து ஒரு 10 நாள் கழித்து அந்த பையன் வராப்புல. வந்தவுடனே நல்ல நாள் பார்த்து இது பண்ணி, சாமியாரே என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே, வாடா வாடா, நீ செய்கிறதுலே பெரிய எக்ஸ்பர்ட் ஆயிடுவாடா, இந்த ஊரில் வந்து செய்கிறதுக்கு வேறு யாருமே இல்லை, இந்த அளவுக்கு வந்து செய்கிறதுக்கு இந்த உலகத்தில் பிறந்துதான் வரணும், அந்தளவுக்கு செய்கிறதுலே உனக்கு வாழ்க்கை பூரா பேர் வந்துடும், நீ எவ்வளோக்கு எவ்வளோ ஆழமாக செய்கிறியோ அந்தளவுக்கு வந்து உன்னோட எதிர்காலத்தில் உன்னோட பேர் நல்லா பதிஞ்சிருக்கும், அந்த மாதிரி ஒரு இதில் நீ வாழ்வ, நல்லா இருடா நல்லா செஞ்சுக்கிட்டே நல்லா இருடா அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறாப்புல. அதுக்கப்புறம் பார்த்தா மறைச்சி வச்சிருந்த ஒரு லிஸ்ட் எடுத்து வாங்கிக்கிறேன். அந்த லிஸ்ட்டு பார்த்தா இந்த ஊரில் என்னை யாரெல்லாம் கேவலமாக பேசினாலோ அவளோட லிஸ்ட்டு, குறிப்பாக வந்து வயசான டிக்கெட்டுக்கெல்லாம் கொஞ்சம் சின்ன வயசு பொண்ணுங்களும் வந்து லிஸ்ட்டில் இருக்காதுங்க, அவளோட பொறிச்சு நான் செய்யணும், இது என்னோடய பழிவாங்கும் வேட்டை, நான் வேட்டைக்கு கிளம்ப போகிறேன் சாமியாரே அப்படின்னு சொல்லிட்டு கயிறு வாங்கி கிளம்பியான். அந்த சாமியார் கொஞ்ச நேரம் கழித்து, இவனை இப்போ தான் நான் நல்லவன் நினச்சிருந்தேன், அதுக்குள்ளே என்ன இவன் வந்து இந்த மாதிரி லிஸ்ட்டெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு போகிறான், ஒருவேளை பெருசாக செஞ்சுருவானோ அப்படின்னு சாமியார் பயந்துகிட்டே வந்து இது பண்ணுறாப்புல. அதுக்கப்புறம் வந்து போகிறேன், நைட் ஆகுது, இருட்டுறதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தலையில் ஒரு முகமுடியை போட்டுட்டு உடம்புல வந்து ஒரு சட்டை ஒரு வேஷ்டியை மட்டும் கட்டிட்டு உள்ளே எதுவும் போடாமல் கயிறை கட்டிட்டு ரெடியாக இருக்கேன். கயிறு கட்டின மாதத்தில் வந்து சாமான் எந்திரிக்கிறது தான், எந்திரிச்ச உடனே வந்து உடம்புல சாமான் துண்டாக தெரியுது அப்படின்னு சொல்லி இருட்டாக போய் அவனுடைய ஃபஸ்ட்டு டார்கெட்டே வந்து என்னென்னா ஊர் தலைவரோட வப்பாட்டி தான். அந்த வப்பாட்டி மேலே இவனுக்கு ஒரு கண், என்ன தான் அப்பாவோட வப்பாட்டியாக இருந்தாலும் அவன் மேலே ஒரு கண், அவளை செய்யணும்னு ரொம்ப நாள் துடிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அவள் ஆள் சைஸு அந்த மாதிரி இருப்பாள், தூக்கி வச்சு அடிச்சுட்டா நம்ம வாடுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கலாம், ஒரு வருஷத்துக்கு வச்சு அடிக்கலாம், இடையில இன்னும் இப்போ ஒன்றுமே பண்ண தேவையில்ல, அந்த அளவுக்கு ஆள் ஜம்முன்னு இருப்பாள். அந்த மாதிரி இருக்கவளை வந்து இருட்டுக்குள்ளே போயிட்டு அவள் போய் பார்த்துருக்கேன். யாரா நீயே, உனக்கு என்னடா வேணும், நகை வேணுமா, பணம் வேணுமா, என்னடா வேணும், திடீர்னு இருட்டுக்குள்ளேருந்து வர்ற அப்படின்னு, எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு குரலை மாற்றி சொல்லி தூக்கிட்டு போய் நெல் மூட்டையில் வச்சு செய்ய ஆரம்பித்தேன். நெல் மூட்டையில் கோணி சாக்கில் கிழிஞ்சு நெல்லெல்லாம் தெரிக்குது, அந்தளவுக்கு போட்டு செய்கிறேன். இடையில வந்து அவள் வந்து மயக்கமாயி விழுந்துடுறா, அவளுக்கு தண்ணியை தெளித்து மயக்க தெளிய வச்சு இது பண்ணியிருக்கேன், செய்கிறேன். அவள் செய்ததுலேயே வந்து இவன் அசந்து போய் மயங்கிடுறான். இடையில தண்ணியை கொடுத்து எழுப்பும்போது அவள் கேட்டிருக்கா, யாரா நீ இவ்வளோ நல்லா செய்கிறியா, இந்த மாதிரி ஆம்பளையை நான் இந்த ஊருக்குள்ளே நான் பார்த்ததே இல்லையே, நானும் நிறைய எவ்வளவோ பெரிய சாமானில் பார்த்துருக்கேன், ஆனால் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சாமான் நான் பார்த்தது இல்லை, யாரா நீங்கள் அப்படின்னு கேட்டோடனே டக்குன்னு மூஞ்சியில் இருக்கும் முகமுடியை கழட்டி காமிக்கிறேன். காட்டினோடனே, ராஜா நீயா, இந்த அளவுக்கு சரியடா ராஜா, எங்கேருந்து இந்த பலம் வந்துச்சு, அசுர பலமாக இருக்குது, யானை இது சாப்பிட்ருக்கியா எதுவும் அந்த மாதிரி கேட்டோன்னே, இதெல்லாம் ரகசியம், நான் எதுவும் சொல்ல முடியாது, செய்டா உங்கள் அப்பனை விட நீ நல்லா செய்கிறடா, இனிமேல் நான் தாண்டா உனக்கு பொண்டாட்டி, இனிமேல் வந்து ஊருக்குள்ளே எவனையும் உள்ளே விட மாட்டேன், நீ வந்து செஞ்சுட்டு போனதுக்கப்புறம் தான் மற்ற பயிரெல்லாம் அனுமதி, நல்லா செய்டா நான் தானே உனக்கு பொண்டாட்டி, என்னை நல்லா தூக்கி வச்சு செய்டா, நடு ரோட்டில் வச்சு செய்டா, எல்லா இடத்துலையும் வச்சு செய்டா, நான் அதெல்லாம் கவலைப்பட்டேன், இந்த மாதிரி செய்கிற ஆளுக்கு தான் நான் தேடிகிட்டே இருந்தேன், உங்கள் அப்பையெல்லாம் வந்தேன்னா நான் வீட்டை விட்டு விரட்டி விட்டுறேன், இனிமேல் உங்கள் அப்பனுக்கு நான் தான் மருமக, நீ தான் எனக்கு புருஷன், நான் தான் உனக்கு பொண்டாட்டி அப்படிங்கிற இதில் சொல்லிகிட்டே ஆரம்பத்திலே மயங்கிட்டா. இவன் போட்டு செய்கிற உடம்பெல்லாம் முறுக்கு இதாகி பயங்கர டயர்டாகிடுது. இப்போ வந்து உடம்புல ஒரு சத்து கூட இல்லை, சாமியார் சொன்னது உண்மைதான், உடம்புல சத்தெல்லாம் போயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நம்ம எங்கிட்டாவது எஸ்கேப் ஆயிருன்னு சொல்லிட்டு மூஞ்சியில் முகமுடியை போட்டு அப்படியே வெளியே கிளம்பி இருட்டா வீட்டுக்கு போயிட்டேன். அப்படியே அசந்து தூங்கிடுறேன். மறுநாள் காலையில் பார்த்தா ஊருக்குள்ளே ஒரு பரபரப்பு. என்னடா ஊருக்குள்ளே என்ன பரபரப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எவனோ ஒருத்தன் வந்திருக்கேன், இந்த மாதிரி வந்து வீட்டுக்கு ஒருத்தன் வந்திருக்கேன், வச்சு நல்லா செஞ்சுருக்கேன், செஞ்சது மட்டும் இல்லாமல் அவன் தான் பெரிய சாமான் வச்சுருக்க மாதிரியும், நம்மளாம் என்ன பொண்டு ஊதி மாதிரியும் அங்கே அந்த ஊரில் இருக்க ஆம்பளையெல்லாம் வந்து ரொம்ப வேகமாயிருச்சு. அவங்கள வந்து யார்றாவன் அந்தளவுக்கு வீரமானவன், யார்றாவன் அவன் பேர் என்னற அப்படின்னு கேட்டவுடனே எல்லாரும் வந்து இப்போ அப்படியே பேச்சுவார்த்தையிலே அவன் பேர் வந்து மாவீரன்ற மாதிரி பரவிடுச்சு, அவன் பேர் வந்து மாவீரனை மாறிடுச்சு. இதை கேள்விப்பட்டதுலேருந்து அந்த பயலோட அப்பா வந்து யார் இவனை உடனே பிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து டிஸ்கஷன் பண்ணுறாங்க. அந்த டிஸ்கஷன் எல்லாமே வந்து இந்த பையன் வந்து சைட்லேருந்து ஒட்டு கேட்டுட்ருக்கேன். அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது எல்லா தகவலையும் வந்து இவன் தெரிஞ்சுக்கிறான். இந்த இடத்துல இந்த ஆள் இருப்பாங்க,
இந்த இடத்துல இந்த ஆள் இருப்பான்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அவன் தெரிஞ்சு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் 3 நாள் கழித்து மறுபடியும் வேட்டைக்கு கிளம்புறேன். மாவீரன் வேட்டைக்கு கிளம்பிட்டான் அப்படிங்கிற நினச்சிட்டு மறுபடியும் வந்து இது பண்ணுறேன். இதே மாதிரி வேட்டைகள் தொடரும்னு சொல்லிட்டு இதோட முடிச்சுக்கிறோம். நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னெல்லாம் கமெண்ட் பண்ணுமோ தோணுமோ அப்படி எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த தொடரில் பார்ப்போம்.